அம்மன் கடி வாங்குறது வருஷாபி மணி இது வருஷாபி மணியா வாங்கி போட்டு வர மணி அடிங்க சண்டாளப்படுவாங்க பஞ்சமூர்த்தி ஐவராஜ் சக்கரண்டு முன்னோராக எத்தனை கண்டிப்பனாகப்பட்டவர் திருமணம் செய்து 3 வருஷம் 3 மாதம் 21 நாளாக 21 இதுக்கு மேல வரப்போறது கிடையாது. இந்த மாதிரி பொறுக்க தேவையில்ல. 3 நாள் ஆர்ப்படுதாக இன்று வருவார் நாளை வருவார் நாளை வருவார் இன்று வருவார் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த மாதிரி சண்டை ஆளப்படுவா இதுவரைக்கும் வள்ளியம்மா அர்ஜுனன் பர்க்கனன் பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய பேர் நம்ம இந்த பூமண்டலத்தில் இருக்க கூடாது. அதனால பூஜையானதை செய்யலாமா? ஆரம்பிக்கலாம். சரியா இருக்கியா? வாங்க ரெடி வாங்க. சத்தம் வரல இந்த மணி சத்தம் கரகண்டா காலகண்டா நிறகண்டா நிலகண்டா நாரா நம்மளோட துர்பியான முக்கந்தராஜ சிவபெருமானி கோரி தபமானது செய்யலாமா? சுத்தமா இருக்கியா? நாளைக்கு 3 நாள் தான். என்னடி 3 நாள் சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெரியாது. என்னடி 3 நாள்? 3 நாள் குளிச்சியா? சாப்பிட்டு 3 நாளாவதா? அது இல்ல 3 நாள். அப்புறம் என்ன குளிச்சு 3 நாளாவதா? 3 நாள் தான் பொம்பளைக்கு பொம்பளை தெரியும். அது பொம்பளைக்கு பொம்பளை. அப்படியா? வாங்க. என்னடி சொல்ற? அரகரா போட்டா நான் அரே ஓகறேனா? ஏ கழுத. அரகரா அரோகரா அரகரா அம்போ மகாதேவா அம்போ மகாதேவா. புருஷனே வேண்டாம். எனக்கு புருஷனே வேணும். கணவனே வேண்டாம். எனக்கு புருஷன் வேணும். எனக்கு புருஷன் வேணும். எனக்கு புருஷன் வேணும். இந்த மணி நெட்டி பிடிச்சு கேவடியா? ஓடடிங்க. இல்ல கிளம்பி ஆடிட்டு தான் இருக்குமா? இது யாரு மணி? மணி கோயில் மணி தான். கைவனது. எந்த கைவன்? அதால தான் ஆடிட்டே இருக்குது. வருஷாமி கைவன். அவர் யாரு? உனக்கு என்ன வேணும்? வீட்டுக்காரர் தான். உங்க வீட்டுக்காரர் அடி அவரு? அவர் ஆடிட்டு இருந்த மணி. அவர் ஆடி இருந்த மணி தான் நான் கொண்டாந்து ஆடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அவர் தூங்குனாலே ஆடிட்டு இருப்பா. கரகண்ட காலகண்ட நிறகண்ட நீலகண்ட நாரா நம்மளோட துர்பியான முக்கந்தராகிய சிவபெருமானை கோரி சிவபூஜை செய்ய ஆனந்தவாதி குளித்து நீராடன சுத்தபத்தமா வந்து அடி அம்மா சுத்தபத்தமா தான் வந்திருக்கு. என்ன சுத்தபத்தமா வந்த? ஆமா. ஏன் இன்னைக்கு என்னாச்சு? அல்ல இன்னைக்கு 3 நாள். எப்படியா 3 நாள்? முன்கோட்டு வாயிற்படியாக நின்று கொண்டு இருந்து வராமல் படிக்கு யாவற்றமான பேர் ஏறு உள்ள வரக்கூடாது. ஆண்கள் சரி, எந்த ஆடவர் உள்ள வரக்கூடாது. முன்கோட்டு வாயிற்படி செல்லு. போடி குளிச்சு அடி. முன்னாடி கேட்டுல காவல் குளிச்சு அடி. கேட்டு போடாம அப்பா மாவரே பாரு சாமி. போ வெளியே போ. சரி, நான் மின்கட்டில் காவ காக்கிறேன். உள்ள வரக்கூடாது. யாரும் ஆண்கள் உள்ளார உதப்பா அப்படியே தேவையா? அதான் ஆண்கள் தான். ஆண்கள் வரக்கூடாது உள்ளார. சங்கரா
பர்க்குணன் பார்த்திபன் சொல்லக்கூடிய பேர் நாம பூமண்டலத்தில் இருக்கக்கூடாது. அரகரா அரகரா சம்போ மகாதேவா. அப்படி மின்னலுடைய அரண்மனைக்கு வர நேரத்தில் கதவெல்லாம் சாத்திருக்கிறது, சன்னல் எல்லாம் சாத்திருக்கிறது. ஏனென்றால் உள்ளே இருக்கலாம். ஒரு வார்த்தை பெண்ணே மின்னலி சத்தமும் கொடுக்காமல் கதவும் திறக்காமல் இருக்கிறது. வாசப்படி ஒரு கேள்வி யாரோ பாரவ அந்த ஆயால பிடிச்சா என் கதை இல்லன்னா வேவாது. குடிச்சு பாருங்க. ஆயா வணக்கம்மா. அம்மா இது யாருடைய அரண்மனை சொல்லி பார்க்கலாம். இது யாருடைய அரண்மனை? அந்த மின்னலுக்கு நீங்க என்ன வேண்டும்? தாதி. அந்த அம்மா உள்ள இருக்காங்களா? நான் யார் சரி வருமா? யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? ஆறாள் இல்ல, ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். நீ யாரு? அந்த மின்னல் கல்யாணம் செய்த என் பேர் அர்ஜுன மகாராஜ். என்னதான் சாமி என்னதான் நானா இருந்தனா எனக்கு வேற தெரியாம நாளைக்கு வெள்ள படவழுத்த எனக்கு வேற தெரிஞ்சு போச்சு. என்ன சலுப்புல ஒப்பாரி வைக்கிறேன், என்ன மோளம் அடிக்கிறேன் பத்தியா? வாக்கி அரிசி கோடி வருதா? வாக்கி அரிசி கோடி எடுக்கிற மாதிரி மூஞ்ச பாரு காஞ்சி நடக்கிறது வேற. எனக்கு வேற தெரியாமல நாளைக்கு வெள்ள படவெடுத்து எனக்கு வேற தெரிஞ்சு வருகிறாள் பாரு. எனக்கு வேற தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு வரல விட்டா கிழிச்சு போச்சு. எனக்கு கவலை தெரியாமல நாளைக்கு கருப்பு பரவாயில்லை. எனக்கு கவலை தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு காவண்டா கிழிச்சு போச்சு. உள்ளே போயிட்டு பார்த்து வரேன். கொஞ்சம் இடம் கொடு. எனக்கு கல்லு கல்லு நீ தானே தள்ளுங்க. எண்ணி 10 காசு கொடுத்தா தான் உள்ள விடுவேன்.
ஆமா மனைவி ஏன் மனைவி நான் உள்ளே சென்று என் மனைவியை பார்க்க வேண்டும் என்றால் கதவை திறந்து விட்டு உனக்கு லஞ்சம் உலகம் பஞ்சம். நான் ஏன் உனக்கு லஞ்சம் கொடுக்கணும்? அடைய அருக்கட்ட குதிரை யாரு உட வெளியே உடைய பொட்ட பாடு என்ன செய்யணும்? எண்ணி 10 காசு கொடுத்தா உள்ள வரும். அது செல்லாத. எங்களுக்கு செல்லும். வாங்கிட்டு வா. 10 காசு எண்ணி 10 காசு வாங்கிட்டு வந்து விடுவோம். ஆமாண்டா நீ இருக்க போற நீ எந்த நேரம் மூளை வேலை நான் கவனம் தெரியாம காலா காலா தெரியாம நாளைக்கெல்லாம் நான் வல்லடப்பா கேட்கணும். இந்த துன்பத்தை என்னதான் நான் ஒழிக்கணும். ஒன்னு தீரனுக்கு நீ வரணும்னு முதல்ல மாமாட்டி பேர் எண்ணி 10 காசு வாங்கிட்டு வராங்க. இடையில கடையில சொருவுனா நைக்கணும் நடக்கிறது வேற. எல்லாத்துக்கும் வாங்கிட்டு ரோட்ல இருக்கணும்ன்றா சாமி ஒன்னே வேணான்ட்டு பூஜை பண்றா. 10 காசு கேட்டேன். ஆமா என்னதான் வேணான்னு என்ன நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? உன்னை அப்படியே மாங்காய் கொட்டை சாப்பிட்ற மாதிரி செப்பு எடுத்து அப்படிதான் செப்பு எடுத்துட்டு போயிட்டான் நைக்காரு. வீட்டுக்கு போயிட்டான் நைக்கு. வீட்டுக்கு போனானும் அவனை சப்பி எல்லாம் நான் எடுத்தேன். ஆமா சாமி நீ கேட்டது 10 பைசா. 10 காசு இந்த 1 ரூபாய். 1 காசு தான் வந்திருக்கு. இன்னும் 9 காசு ஏரியா யோ சோறு திங்கிறியா பிய திங்கிறியா? 1 காசு தான் வந்திருக்கு. இன்னும் 9 காசு. நீ கேட்டது 10 காசு. எண்ணி 10 காசுன்னா 1 ரூபாயா கொடுத்துருக்கிறேன். 1 ரூபாய்க்கு போயிட்டு வெத்தலை பாக்கு வாங்கி போட்டு உட்காந்துக்க. நக்கடி பார்க்க போ. சரிந்தா 2 காசு வந்திருக்கு. இன்னும் 8 காசு 3 7 காசு வரும். 4 5 6 7 8 நீ 9. ஆமா போதா அடைய பல்லு குதிரை அடைய சிரிக்கார சிரிச்ச குதிரை அட வாய் உள்ள போன குதிரை. வாய் இல்ல எங்க இருக்கு எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? அம்மா இவனு தூரம் நின்று பாரு. இவனுக்கு வாய் இருக்கிற இடமே தெரியாது. உடனே குதிரை ஆறு குடிது. ஆமா இந்த இடத்துல எச்சி வைப்ப எச்சி காய காட்டி உள்ளுக்கு போயிட்டு வெளியே வரும். ஆமா அரணே கங்காய் தானே
மகாதேவா சிவ சிவா சிவ சிவ ஹரஹர சம்போ மகாதேவா. சத்தரியா குரலத்தை கல்வை திறந்து என்று சொன்னாலும் கல்வை திறப்பது கிடையாது. ஆமா கூட்ட ஒட்டிதான் உள்ள ஆமா ஆமா அந்த கூட எத்தம் பாராடி மகாதேவா இன்னும் தயவில்லையாம் ஈசா என்ற கருணை இல்லையாம் அப்ப என்ன மனவல்லையா ஈசா என்ற கருணை இல்லையா கைலை வாஜா கைலை வாஜா ஜம்போ மகாதேவா ஜம்போ மகாதேவா பூசை முகத்தில் இருக்கும் போது விட்டு பாரு ஆளை துரசாமி என்ன செய்யறது? துரசாமி காணும் போயிட்டு நோ வழியா இருந்து என் வீட்டுக்கார ரெண்டு போறோம் உங்களுக்கு என்னடி முடிஞ்சா நமக்கு அழகு அரகரா சம்போ மகாதேவா அரகரா சம்போ மகாதேவா சிவசிவா சிவசிவா அரகரா சம்போ மகாதேவா புருஷனை வேண்டாம் புருஷனை வேண்டாம் கணவனை வேண்டாம் மனவாளனை வேண்டாம் அர்ஜுனனை வேண்டாம் கணவனே வேண்டாம் 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 எவ்வளவா இவள் எடுத்து நான் தொட்டு பேசினேன் எவ்வளவோ தொடாம இல்லாத போது இருக்கிறான் இதற்கெல்லாம் காரணம் இந்த பூஜை தானே அரிய பூஜைக்கு எடுத்தோம் பாருங்க பூஜை